எதிரொலி உறவுகளுக்கு வணக்கம். எதிரொலியின் இன்றைய காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்து கொண்டிருக்கின்றோம். முதலில் தலைப்புச் செய்திகள். தனது 3.5 வயது மகனுடன் தவறான முடிவெடுத்த இளம்பெண் நாட்டை அதிர்ச்சியில் ஆழ்த்திய சம்பவம், விசாரணைகள் தீவிரம். ஆசையாக மகளின் பிறந்த நாளை கொண்டாட வந்த பிரித்தானிய தந்தைக்கு நேர்ந்த கெதி, வெளியான சோக சம்பவம். தனது காதலனுக்காக பாடசாலை மாணவி செய்த மோசமான செயல், விசாரணையில் வெளியான திடுக்கிடும் தகவல். நடந்தது என்ன? பிறந்த நாளுக்கு கேக் வாங்கியோருக்கு காத்திருந்த அதிர்ச்சி, கேக்குக்குள் இருந்த பள்ளி 2 சிறுமிகளுக்கு நேர்ந்த சோகம். நடந்தது என்ன? பூஷ்ய சிறைச்சாலையை சோதனை செய்த அதிகாரிகளுக்கு காத்திருந்த அதிர்ச்சி, பதுக்கி வைத்து பாவனை செய்யப்பட்ட கைபேசிகள் எவ்வாறு உள்ளே சென்றது? தீவிரப்படுத்தும் விசாரணைகள். போதைப்பொருள் கடத்தலின் பெரிய தலைகளை தூக்கப் போகும் அனுர அரசு, அடையாளம் காணப்பட்டுள்ள பலர், உண்மையை உடைத்த பாதுகாப்பு அமைச்சர். விடுதலை புலிகளுக்கு பின்னரான மிகப்பெரிய அச்சுறுத்தல், மீண்டும் அனுரவை சீண்டும் முக்கிய புள்ளி, வெளியிடப்பட்ட மேலும் சில கருத்துக்கள். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது எதிரொலி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். தொடர்வன விரிவான செய்திகள். இலங்கையில் தனது மக்களின் 34வது பிறந்த நாளை கொண்டாட வந்த பிரித்தானிய சுற்றுலா பயணி ஒருவர் மலைகளிலிருந்து கீழே விழுந்து உயிரிழந்துள்ளார். பிரித்தானியாவின் ஓக்பாத் பகுதியைச் சேர்ந்த 63 வயதுடைய பிரெட் மெக்லீன் என்ற நபரே இவ்வாறு உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அவர் தனது மகள் நடாலியின் 34வது பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக கடந்த 16ஆம் தேதி இலங்கைக்கு வந்திருந்தார். தந்தையும் மகளும் முதலில் மாத்தறையில் உள்ள வெலிகம பகுதிக்கு சென்று பின்னர் 23ஆம் தேதி எல்ல நகரத்திற்கு சென்றுள்ளனர். அங்கு மலைப்பகுதிகளை பார்வையிட சென்றபோது திடீரென மலை உச்சியிலிருந்து பிரெட் மெக்லீன் கீழே விழுந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனடியாக அவர் மீட்கப்பட்டு பண்டாரவெளி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். எனினும் அங்கு அவரை உயிரிழந்ததாக வைத்தியர்கள் அறிவித்தனர். உயிரிழந்தவரின் சடலம் பதுளை போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு அங்கு சிறப்பு மருத்துவ அதிகாரி ஒருவரால் பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இது குறித்து பண்டாரவளை நீதவான் கெமுனு சந்திரசேகர எல்ல போலீசாருக்கு மருத்துவ அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு போதைப்பொருள் கடத்தும் முக்கிய வியாபாரிகள் 23 பேர் இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவித்ததாவது, இவர்களில் பெரும்பாலானவர்கள் பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர்கள் எனவும் பல்வேறு நாடுகளில் தலைமறைவாக இருந்து தங்களது குழுக்கள் ஊடாகவே போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். அத்துடன் அர்ஜென்டினா, ஈரான், இந்தியா போன்ற நாடுகளில் இருந்தும் இலங்கைக்கு போதைப்பொருள் கடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு போதைப்பொருள் அனுப்பும் இந்த கும்பல்களில் சில இலங்கையர்களும் ஈடுபட்டு வருவதாக அமைச்சர் கூறினார். அதேவேளை இலங்கையில் குற்ற செயல்களில் ஈடுபட்ட பின்னர் வெளிநாடுகளுக்கு தப்பியோடியுள்ள பாதாள உலக உறுப்பினர்களை நாடு திரும்ப செய்வதற்கான பாதுகாப்பு மற்றும் ராஜதந்திர நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன எனவும் அவர் வலியுறுத்தினார். பாதாள உலக செயற்பாடுகளுக்கும் போதைப்பொருள் வியாபாரத்துக்கும் முற்றுப்புள்ளி வைப்பதில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உறுதியாக உள்ளது என அமைச்சர் ஆனந்த விஜயபால தெளிவுபடுத்தியுள்ளார். மஸ்கெலியாவில் அதிர்ச்சியூட்டும் சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. பிறந்தநாள் விழாவுக்காக வாங்கி சென்ற ஐசிங் கேக்கில் இறந்த பள்ளி ஒன்று இருந்தது வெளிச்சத்துக்கு வந்ததோடு அந்த கேக் கொண்ட 2 சிறுவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் குறித்து கிடைத்த தகவலின்படி கடந்த ஞாயிற்றுக்கிழமை மஸ்கெலியா நகரில் உள்ள ஒரு வெதுப்பகத்தில் இருந்து பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்காக கேக் வாங்கி சென்றுள்ளனர். பிறந்தநாள் விழாவின் போது கேக் வெட்டி அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டது. ஆனால் பின்னர் கேக்கில் மீதமிருந்த பகுதியில் இறந்த நிலையில் பள்ளி ஒன்று இருப்பது கவனத்திற்கு வந்தது. இதனைத் தொடர்ந்து அதிர்ச்சியடைந்த 5 வயது சிறுமி மற்றும் 3 வயது சிறுவன் மஸ்கெலியா மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவம் குறித்து மஸ்கெலியா சுகாதார அத்தியட்சகரிடம் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் பொது சுகாதார அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட வெதுப்பக உரிமையாளரை விசாரித்து வருகின்றனர். மேலும் அந்த உற்பத்தி நிறுவனத்திற்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
பூஷ் சிறைச்சாலையின் விசேட பிரிவுக்கான சிறைக்கூடங்களிலிருந்து 14 கையடக்க தொலைபேசிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. அத்தோடு 25 சிம் அட்டைகள் மற்றும் பல உதிரி பாகங்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நேற்று காலையில் போலீஸ் விசேட அதிரடி படையின் மேற்பார்வையில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போதே இந்த கைப்பற்றல் இடம்பெற்றது. சிறைக்குள் தடை செய்யப்பட்ட பொருட்கள் கடத்தப்படுவதை தடுக்க பூஷ் சிறைச்சாலையின் விசேட பிரிவில் தொடர்ச்சியாக இவ்வகையான திடீர் சோதனைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. கேலிட்டுவம் உள்ள பகுதியில் அதிர்ச்சியூட்டும் திருட்டு சம்பவம் ஒன்று வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. ஒரு பெண்ணின் வீட்டிலிருந்து 2 மில்லியன் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளை திருடிய குற்றச்சாட்டில் 16 வயது பாடசாலை மாணவி, அவரது காதலன் மற்றும் மற்றொரு இளம் பெண் என 3 கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். போலீஸ் தகவலின்படி கைது செய்யப்பட்டவர்கள் கலேட்டுவம் உள்ள கெனேமுல்ல மற்றும் மினுவங்கொட நீல்பனகொட பகுதியை சேர்ந்தவர்கள். விசாரணையில் தெரிய வந்தது, குறித்த பாடசாலை மாணவி தனது அத்தையின் தங்க நகைகளை திருடி அவற்றை தனது 17 வயது காதலனிடம் ஒப்படைத்துள்ளார். பின்னர் அந்த நகைகளை விற்று தனக்காக ஒரு தொலைபேசி வாங்கி தருமாறு அவர் காதலனிடம் கேட்டுள்ளார். அதேவேளை காதலன் வயது குறைந்தவர் என்பதால் 21 வயதுடைய உறவின பெண்ணை பயன்படுத்தி தங்க நகைகளை அடகு வைத்துள்ளார். அவ்வாறு அடகு வைக்கப்பட்ட நகைகளின் மதிப்பு சுமார் 1.9 மில்லியன் ரூபாயாகும். அதில் ஒரு பகுதியை செலவழித்து காதலிக்காக தொலைபேசி வாங்கியதுடன் மீதமுள்ள பணத்தை மோட்டார் சைக்கிள் வாங்குவதற்காக வைத்திருந்ததாக காதலன் காவல்துறையிடம் ஒப்புக்கொண்டுள்ளார். இதற்கிடையில் தங்க நகைகள் காணாமல் போனதை உணர்ந்த சிறுமியின் அத்தை காவல்துறையில் முறைப்பாடு செய்ததை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பந்தப்பட்டவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இலங்கையை அதிர்ச்சியடைய செய்த துயரமான சம்பவம் ஒன்று பெடபுல கெகடப்பிட்டிய பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இங்கு ஒரு இளம் தாய் தனது 3.5 வயது மகனை கொலை செய்துவிட்டு தானும் உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளார். பெடபுல போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது அந்த தாய் மற்றும் சிறுவனின் உடல்கள் அவர்களது வீட்டில் கண்டெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த பெண்ணின் வயது 24 என்றும் சிறுவன் 3.5 வயதுடையவர் என்றும் போலீசார் கூறியுள்ளனர். சம்பவம் முழுவதும் மர்ம சூழ்நிலையில் இடம்பெற்றுள்ள நிலையில் இதற்கான காரணம் குறித்து இன்னும் தெளிவான தகவல் வெளியாகவில்லை. மேலும் இந்த துயரமான இரட்டை கொலை தற்கொலை சம்பவம் தொடர்பில் பெடபுல போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். விடுதலை புலிகள் அமைப்பிற்கு பின்னர் தற்போதைய அரசாங்கத்தில் உயிருக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் உருவாகியுள்ளதாக முன்னாள் அமைச்சர் உதய கமன்பில குற்றம் சுமத்தியுள்ளார். நேற்று நடைபெற்ற மக்கள் குரல் கட்சி ஏற்பாடு செய்திருந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் பொதுமக்களின் வாழும் உரிமையை பறித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்விடயம் தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், லசந்த விக்ரமசேகர வழக்குகளின் சந்தேக நபர் மாத்திரமே. சந்தேக நபர் ஒருவருக்கு மரண தண்டனை விதிக்கும் உரிமை நீதிமன்றத்திற்கு கூட இல்லை. லட்சம் பேரை கொன்றாவது நாங்கள் ஆட்சியை நிலைநிறுத்துவோம் என தேசிய மக்கள் சக்தியின் நகரசபை உறுப்பினர் ஒருவர் தெரிவித்திருந்ததை அவதானித்தோம். அந்த 1,00,000 பேருனில் முதலாவது நபர் இந்த பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகரவா என தற்போது பல சந்தேகங்கள் எழுந்துள்ளன. இன்று இலங்கை காவல்துறையினர் ஹிட்லரின் காவல்துறையினரை போல பணியாற்றி வருகின்றனர் என தெரிவித்துள்ளார். இதேவேளை அரசாங்கத்திற்கு எதிரான அனைத்து எதிர்க்கட்சிகளும் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள பிரமாண்டமான பொது பேரணி எதிர்வரும் நவம்பர் மாதம் 21ஆம் தேதி பிற்பகல் 2 மணிக்கு நுகேகொட பிரதேசத்தில் மக்களின் குரல் என்ற தொனிப்பொருளில் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டம் தொடர்பில் நாட்டுக்கு அறிவிக்கும் வகையில் நேற்று குறித்த ஊடக சந்திப்பு இடம்பெற்றதுடன் போராட்டத்தில் கலந்து கொள்ள அனைத்து மக்களுக்கும் இதன்போது அழைப்பு விடுக்கப்பட்டது. ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் 30க்கு மேற்பட்ட அரசியல் கட்சிகள் இந்த மக்களின் குரல் பொது பேரணியில் இணைய உள்ளதாகவும் இதன்போது உதய கமன்பில தெரிவித்துள்ளார்.
இத்துடன் எதிரொலியின் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. இன்றைய காலை நேர செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவிடுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது எதிரொலி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.